friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னை ஃபேமஸான வடகறி பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ கடலைப்பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 4 வெங்காயம் பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கேன். 2 தக்காளி பொடிசா அரிஞ்சு வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். 1/4 கப் தேங்காய் பால், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக. இப்போ கடலை பருப்பை கொரப்பாக அரைச்சிக்கணும். கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி வெங்காயம், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு தூள் 1/2 டீஸ்பூன் அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தோசை கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது அப்போ இந்த அளவுக்கு போதும் எண்ணெய். இந்த மாவை வடை மாதிரி அப்படியே தட்டி எடுத்துக்கலாம். தோசை கடாயில் நான் இந்த ஸ்டைலில் தான் செய்கிறது. எண்ணெயில் போடுவாங்க, இல்லைன்னா வேக வச்சு எடுப்பாங்க. நான் வந்து இந்த ஸ்டைலில் தான் பண்ணுறது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு டைமும் நல்லா சேவ் ஆகும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திருப்பி எடுத்துக்கலாம். சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கையாலே உதுத்து விட்டுடலாம். இல்லைன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு சுற்றிக்கோங்க. இன்னும் நல்லா தூளாயிடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உதிரியாக வரும். வடை மாதிரி நமக்கு வாயில் தட்டுப்பட்டு சாப்பிடும்போது கையாலே உதுத்து விட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் உதுத்து விட்டுக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 நல்லா கீறி போட்டு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டால் இன்னும் நல்லா வதங்கும். இப்போ 2 தக்காளி பொடிசா அரிஞ்சது நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மூடி வச்சிடுறேன் நான். இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1/2 டீஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கி
தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம வடையை சேர்த்துட்டோம்னா எல்லாம் இழுத்துடும், அப்புறம் ரொம்ப கெட்டியாக போயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு கொஞ்சம் வேகட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம உதிர்த்து வச்ச வடையை சேர்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது நம்ம வடகறி. அப்படியே கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகும். இப்போ 1/2 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு போதும். ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப வாசனை வரும். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வடகறி. இது வந்து தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்டியாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.